கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தில் நன்றியும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வேத வசனத்தின் தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். பல விசுவாசிகள், ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள், ஆண்டவருக்காக நின்றவர்கள், அவர்களை தெரியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய அந்த திட்டங்களை விட்டு உலகத்தின் சில விஷயங்களுக்காக பணத்தில், பொருளில், உலகத்தில் காண்கிறதான சில இச்சையான காரியங்களில் அடிபணிகிறது உண்டு. ஆனா ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஒரு மனிதன் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உலகத்தின் சில சூழ்நிலைகளுக்கு அடிமையாகாம இயேசுவுக்கு அடிமையாகி ஆண்டவருடைய பிள்ளையாக, அவருக்கு கீழ்ப்படுகிறதான பிள்ளையாக, அவர் என்னில் எதை விரும்புகிறார், என்னில் எதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறதான நல்ல ஒரு தகுதிக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை திருப்புவீர்கள் என்றால் நிச்சயமாகவே எந்த அடிமைத்தனங்களும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. உங்களை அடிமைத்தனப்படுத்துகிறதான இந்த உலக சில சிற்றின்பங்களை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உடைக்க விரும்புகிறார். அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவரை ஆராதிக்கிறதான அநேக தேவ பிள்ளைகள் பல பாவ பழக்கத்திலிருந்து விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்துக்கொள், ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை விட்டு கொடு, ஆண்டவரை நோக்கி பாரு. உலகத்திற்காக ஒரு 5 மணிக்கூற நீ செலவு செய்கிறாய் என்றால் நான் சொல்லுகிறேன், அதை விட அதிகமாக ஆண்டவருடைய காரியத்திற்காக செலவு பண்ணு. ஜெபிக்க ஆரம்பி, துதிக்க ஆரம்பி. சில அடிமைத்தனங்கள் வரும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. வேதம் இப்படி சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமாம். கிருபை பெருகும் பொழுது அடிமைத்தனத்தின் நுகங்களை ஆண்டவர் உடைக்க ஆரம்பிப்பார். கர்த்தருக்கு நேராக உங்களுடைய சிந்தை திரும்ப ஆரம்பிக்கும். சத்துருவானவன் அடிமைப்படுத்துகிறதற்காக கொண்டு வருகிறதான திட்டங்களை எல்லாம் ஆவியானவர் உடைக்க ஆரம்பிப்பார். ஆகவே என்னால் இந்த பாவ பழக்கத்தை விட முடியல, இந்த துர்க்கிரியைகளை என்னால் விட முடியல என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே எப்படி நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா நிச்சயமாகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொட போகிறார். மற்ற உலக காரியங்களை பார்க்காம இயேசுவை பாருங்க. அவருக்காக அடிபணிந்து ஆண்டவரே என்ன உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களை பின்தொடர்ந்து வந்து வர ஆரம்பிக்கும். என்னோடு கூட ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எந்தெந்த அடிமைத்தனத்தில் தம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, அபிஷேகம் பெற்று ஆண்டவர் ஆராதிக்கிறதான பிள்ளைகள் கூட பல காரியங்களில் அடிமைப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, அந்த காரியங்களிலிருந்து ஒரு பெரிதான விடுதலையை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் அற்புதமாக மாற்றி ஆசீர்வதிக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடிமைத்தனத்தின் நுகத்தை 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரியில சிந்தனதான அவர் உம்முடைய ரத்தத்தினால ஆமென் ஒவ்வொருவரையும் கழுவி நீங்க சுத்திகரித்தீங்களே. இப்பொழுது ஒவ்வொருவரும் எங்கிருந்து ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து இந்த அடிமைத்தனத்தின் நுகங்களை நீங்க உடைக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த நாள் முதல் கொண்டு அடிமைத்தனங்களோடு அல்ல, கர்த்தரோடு கூட இருக்கிறதான பிள்ளைகளாக மாறுகிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.